Daily. Taste the Daily. அப்சரா மதுரையில் எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த பிரச்சார கூட்டத்துக்கு சாரை சாரையாக மக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. மற்ற இடங்களுக்கு எல்லாமே இவ்வளவு கூட்டங்களை பார்க்கத்தான் முடிகிறது. இன்னும் உளவுத்துறையெல்லாம் ஆளுங்க தரப்பு கிட்ட போய் சொல்றாங்க, நிறைய கூட்டம் கூடுது, எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி மதுரை அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? ஃபஸ்ட்டு நம்ம சிறப்பு தொகுப்பு பார்க்கும்போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் எங்கேருந்து ஆரம்பித்தார்னு நம்ம பார்க்கணும். மதுரை மண் வீரர்களுக்கும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு பேர் போன மண். நிச்சயமாக எடப்பாடியார் அவர்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நம்ம பேசி ஆகணும். அவர் எங்கேருந்து ஆரம்பித்தார்? இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ புரட்சி தலைவி அம்மா அவர்களோ சினிமா துறையிலேருந்து அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு மாஸ் இருந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் ஐயா கிளை செயலாளராக ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்து முதலமைச்சராக வர்றதுக்கு எந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக வந்தாருன்னு நீங்கள் எல்லாருமே அறிவார்கள். அந்த டைமில் இருந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், கட்சிக்குள்ளே இருந்த துரோகிகள், எதிர்கட்சி செய்யும் பிரச்சனைகள் எல்லாமே ஜனநாயக முறையில் சந்தித்து, அது எல்லா கீழ்கோட்டாக இருக்கட்டும், மேல்கோட்டாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், ஜனநாயக முறையில் ஒரு சிரித்த முகத்தோட கையாண்டு அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அது நிச்சயமாக நம்ம கூட்டத்திலே நம்ம தெரியும் அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கன்னு. இப்போ மேலூராக இருக்கட்டும், இல்லை திருச்சூரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கூட்டங்கள் இங்கே பார்த்ததே இல்லை. எடப்பாடியார் அவர்களுக்கு வந்த கூட்டங்கள் அம்மாவுக்கோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கோ மாநாடு போல ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. நிச்சயமாக இது ஒரு திமுகவுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்குற ஒரு சூழலாக அமையும். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மதுரை மண்ணுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அவரோட ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் காலகட்டத்தில் கூட 2.2 நேஷனல் ஆவரேஜ் ஜிடிபி வளர்த்தி காட்டிய ஒரே ஒரு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போல் நீங்கள் நேஷனல் ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கலாக இருக்கட்டும், விருதுநகராக இருக்கட்டும், திருமங்கலமாக இருக்கட்டும், அங்கே நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. இக்கட்டான காலகட்டத்தில் கூட எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே ஆட்சி இன்னைக்கு போயிடும் நாளைக்கு போயிடும்னு எல்லாருமே கட்சியில் இருக்கிற சில தலைவர்களோட கூட்டு செய்து சதி செஞ்சாலுமே அண்ணன் நேஷனல் ஹைவேஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோரிப்பாளையத்துலையும் சரி, கலைவாசல்லையும் சரி, நம்ம மேம்பாலங்கள் அண்ணனோட ஆட்சியில் தான் அது எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. மதுரை ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை அம்மா அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கு அடிக்கல் நாட்டினது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே மாதிரி எத்தனை கல்லூரிகள் தமிழ்நாட்டில் அவர் கொடுத்திருக்காரு. அதனால எத்தனை குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்கு. என்னென்ன திட்டங்களை எல்லாம் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு இடத்துலையும் தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா மற்ற இடங்களை எல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மதுரையில ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா நீங்க அவருடைய சுற்றுப்பயணத்துல இதை பார்க்கறீங்க? என்ன ரீசன்? இது எப்படி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னு எப்படி சொல்றீங்க? நிச்சயமாங்க, திமுக காரங்க என்ன சொன்னாங்க, இந்த பக்கம் போவே முடியாது அண்ணன் எடப்பாடியார்னு எத்தனை சேனல்ல நம்ம அவங்களோட பேச்சாளர்களை பார்த்தோம், செய்தி தொடர்பாளர்களை பார்த்தோம், அவங்க தலைவர்களே பார்த்தோம். அவங்களோட ஐடி விங்கே ரொம்ப கேவலமான வகையில் அண்ணனை ட்ரோல் பண்ண நம்ம பார்த்துருக்கோம். ஆனா மதுரைக்கு போகும்போது நீங்க கூட்டத்தை பாருங்க. அதே மாதிரி அம்மா அங்க போய் முதல்ல மாநாடு நடத்தும் போது கூட மதுரை மண் எப்படின்னா ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு வீரத்தையும் ஒரு நேர்மையும் பாராட்டக்கூடிய ஒரு மண். அம்மா தேவர் மகள் வந்திருக்கேன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற கூட்டத்தை பாடு, அதுக்கு மீறி அண்ணன் எடப்பாடியாருக்கு இப்ப கூட்டம் கூடுது. நிச்சயமாக மதுரை மாநாட்டுல எனக்கு தொகுத்து வழங்க ஒரு பாகத்தை அண்ணன் வழங்கியிருந்தார். அந்த சமயத்துல கூட மதுரையில மக்கள் கிட்ட பேசும்போது, பொதுமக்கள் கிட்ட பேசும்போது நிச்சயமாக அண்ணன் மேல அளவற்ற நம்பிக்கையும் மரியாதை வச்சிருக்காங்க. புரியுது. இப்ப டெல்டா பக்கம் அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இல்ல அப்படின்னு சொன்னாங்க, அங்க போய் காமிச்சாரு. தென் தமிழகத்துல அதிமுகனால போக முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, அங்கேயே ஒரு போய் காமிச்சிட்டாரு. மதுரையில ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி மாநாடெல்லாம் நடத்தி காமிச்சிட்டீங்க. இப்ப இங்கேயும் இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே தமிழகம் முழுக்க அதிமுகவுக்கான ஆதரவு பெருகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதிமுகவுக்கு ஆதரவு பெறுகிறதுன்றதுக்கு பதிலாக அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஒட்டுமொத்த தமிழகமும் காத்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு வாக்கு சதவீதம் அப்படி இருக்கு. ஆனா அண்ணன் எடப்பாடியார்னால இன்னும் உத்வேகமாவும் உற்சாகமும் இளைஞர்கள் நிறைய பேர் சேராங்க. கட்சியில ஒவ்வொரு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் லீடர் அப்படிங்கிற அந்த இடத்தை தாண்டி மேல மேல போயிட்டு இருக்காரு. அப்ப அம்மா நிறைய பேர் இங்கிலீஷ் சேனல்ல டெமி காட் ஸ்டேட்டஸ்க்கு வந்தாங்கன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் கூட அப்படிதான் பாக்குறாங்க. எவ்வளவு கஷ்டமான காலத்துல எதுவுமே சலிக்காம
அத்தனை நல்ல திட்டங்களும் மக்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு தலைவர் அண்ணன் எடப்பாடியார். முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு 2% ஜிடிபி நேஷனல் ஆவரேஜ் ரேஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. இத்தனை மருத்துவமனைகள் கொண்டு வரது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனையோ நெசத்தறிவாளர்களாக இருக்கட்டும், இல்லை ஜிஎஸ்டி வந்து டர்மரிக் இந்த மஞ்சள் விவசாயிகள் ஜிஎஸ்டி ரத்து செய்ய, இதெல்லாம் வந்து வரலாறு காணாத திட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து ரிசர்ச் மையங்கள், ஆராய்ச்சிக்காக கால்நடை பூங்கா, எத்தனையோ வரலாறு சாதனைகள் படைத்த ஒரு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் இருக்காரு. நிச்சயமா என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அதிமுக தொண்டரா மட்டும் இல்லாமல் ஒரு பொதுமக்களா, ஒரு திருநங்கையா, ஒரு பெண்ணா பார்க்கும்போது இந்த மாதிரி தலைவர்கள் நம்மளுக்கு நாட்டுக்கு தேவை, மக்கள் உணர்ந்துட்டாங்க. ஓகே, அந்த ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சு. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தீங்க. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்றீங்க. உங்களுக்கு உங்க கட்சி தலைவர் போறாரு, மக்கள்லாம் கூடுறாங்க, அவர் வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்றீங்க. அது எப்படி திமுகவுக்கு எப்படி அது பாதகமாக போய் முடியும்? நிச்சயமாங்க, மக்கள் வந்து இப்ப கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா. ஒரு முதலமைச்சராக வந்து அண்ணன் எடப்பாடியார் வரணும்னா செயல்படாத திறனற்ற ஒரு முதலமைச்சர், திராவிட மாடல்னு சொல்லி உருட்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர், எதுவுமே ஒரு கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றாத முதலமைச்சர், மகனையும் மனைவியும் மருமகனையும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சர், எந்த திட்டமும் செயல்படுத்தாம டாஸ்மாக் மூடணுன்றாங்க, மூடவில்லை. அவங்க வந்து 100,000 ரூபாய் வந்து பெண்களுக்கு கொடுக்குறாங்க, கொடுக்க முடியல. ஓஐபி நிறுத்தி விட்டார்கள், பால் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்காங்க. ஓகே, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் திமுக மேல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கும்பன்ஸ் இப்ப வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக மாறிக்கிட்டு இருக்கு. அதை இந்த கூட்டங்கள்ல தெரிஞ்சுக்கலாமா? இன்னொன்னு நான் வந்து குறிப்பாக நம்ம சொல்லணும், அண்ணன் எடப்பாடியார் பேசும்போது நீங்க ஆன்டி இன்கம்பன்சின்னு சொன்னீங்க. அவரோட பேச்சுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா திமுகவை தாக்குறதை விட நாங்க என்ன பண்ணிருக்கோம், எங்களோட ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் அண்ணன் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் எப்படி பயனடைஞ்சிருக்காங்க, இன்னும் வந்து என்ன செய்ய முடியும் தான் பேசுறாரு. அது ஒரு லீடர்ஷிப், அது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா மக்கள் பாக்குறாங்க. ஓகே ஓகே, இந்த பாசிட்டிவ் அப்ரோச் என்ன மாதிரியான பலன்களை அதிமுக கொடுக்க போகுது அப்படிங்கறது இன்னும் விரிவாக பேசலாம். அப்சரா ரெடி என்னன்னா, மதுரையில அவர் வந்துட்டாரு, இனி அவர் வந்து வேற எங்க போனாலும் அந்த கூட்டத்தை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 50% தொகுதிகளை கவரும் பண்ணியாச்சு. இனி அடுத்தடுத்து நீங்க போகக்கூடிய எதிர்கட்சி தலைவர் போகக்கூடிய இடங்களில் இதே மாதிரி கூட்டம் கூடிருச்சுன்னா அந்த கான்ஃபிடென்ட் மக்களுக்கும் கொடுத்துருவீங்களா? அடுத்த ஆட்சி அதிமுக தான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் மக்களுக்கு அது வந்துருமா? ஏற்கனவே மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அதிமுக ஆட்சி அமையணும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும்னு உறுதியாக இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சகோதரர் வில்சன் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த மக்களோட உணர்ச்சிகள், உணர்வுகள், அந்த அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஐயா பேசும்போது கண்ணு கெட்டாத தூரம் வரை மக்கள் இருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் அந்த ஐயாவோட டைரக்ட் இன்டராக்ஷன்ல அவர்கிட்ட பேசுற மாதிரி உணர்றாங்க. அந்த தம்பி வந்து அம்மா உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதோ, இல்ல வந்து பெண்கள் வீட்டுல பெண்கள் வந்து கண் கலங்குறதோ, கனெக்டிவிட்டி நிச்சயமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம சகோதரர் சொன்ன மாதிரி கூட்டம் வந்து எல்லாருக்குமே கூடும்ன்றாங்க. அது வந்து அவர் எளிதாக சொல்ல முடியாது. ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது அரசு வந்து, அதுவும் ஸ்டாலின் அரசு வந்து எந்த மாதிரி தடைகள்லாம் வந்து காவல்துறையால வந்து அவங்க எந்த மாதிரி, நம்ம மதுரை கார் அனுப்புறது, ஆம்புலன்ஸ் அனுப்புறது, மதுரை மாநாட்டிலே பார்த்தோம், டிராபிக் வந்து டைவர்ட் பண்ணி விடுறது. அதை மீறியும் கூட்டம் கூடுறாங்கன்னா அதுவும் ஒவ்வொரு பகுதியிலையும் கூடுறாங்க. மாநாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு மதுரை மாநாடு அறிவித்து நிறைய பேர் செயல்பட்டு அது வந்து எல்லா கட்சியும் நடத்துவாங்க, அனைத்து அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் நடத்துறது. ஒவ்வொரு பகுதியில அந்த நிர்வாகிகள் கூட்டம் வந்து நீங்க பாருங்க, மாநாடு மாதிரி வந்து காட்சி அளிக்கிறது. நிச்சயமா வந்து நான் சகோதரர் சொல்றது வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவங்களோட ஒரு திமுக வந்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அது வந்து நிச்சயமா வந்து தவிடுபடி செய்து அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்.